எப்போதுமே நோஞ்சான்களை அடித்து மாவீரர்கள் என்று பட்டம் பெறுகிற ரவுடிகளை போல. பொதுவாக நீ பாத்தீங்கன்னா எவன் பார்த்தாலும் மாவீரன் அப்படின்னு சொல்லிடுவான். தமிழ்நாடு பூரா இந்தியா பூரா அவன் வந்து எங்கேயாவது தெருவில் கிடக்கிற 2 பேரை போட்டு பண்ணிப்பான். அடுத்து கிடக்கிறவங்க சாதாரண ஆளை குத்தி கொண்டிருப்பான். ஒரு 4 கோட்டை 8 கோட்டை வருமா. ஆனா யாரும் அவனுக்கு சமமான வலிமையுள்ள இன்னொரு ஆளை அவன் போட்டு மாட்டான். பெரும்பாலும் நோஞ்சாங்களை தான். இது பொதுவாக நான் சொல்றேன். இது இந்தியா முழுக்க உள்ள பொதுவான ரவுடிகள் சொல்லுங்க. ரவுடிகள் யாருமே வீரமுள்ளவர்கள் கிடையாது. ரவுடி ஒரு லிஸ்ட் எடுத்தீங்கன்னா அவன் யாரும் பயங்கரமான பயந்தாங்குறிகளா தான் இருப்பார். அதனாலதான் எப்பவுமே 10 பேர் கூட வச்சுக்கலாம். நானும் யாரையுமே கூட வச்சுக்க கிடையாது. ஏன்னா எனக்கு துணியும் பயமே கிடையாது. தனியான நம்புறேன். எப்பவுமே 10 பேர் கூட வச்சுக்கிறவங்க பயந்துட்டே இருக்கான்னு ரவுடியை பார்த்தா அப்படிதான் இருப்பாங்க. நான் பொதுவா சொல்றேன். இந்தியா முழுக்க சொல்றேன், உலகம் முழுக்க சொல்றேன். இந்த போலீஸ் கூட என்னன்னா பயங்கரமான ஆளும்பா. ஆனா நோஞ்சாமையில தான் கேச போட்டிருப்பான். அப்பாவி மக்கள் தான் கேச போடுவான். எளிய மக்கள் மீதுதான் தன்னுடைய வீர தீரத்தை காட்டுவார்கள். அதுல ரொம்ப பவரான ஒரு ஆளை தூக்குறேன்னு சொல்லி தான் ஒரு சாமி சொல்லுங்க பார்ப்போம். ஒரு ரூலிங் பார்ட்டி சேர்ந்தவன் அடுத்தேன் அவனை தூக்கி அவன் வந்து அவனுக்கு எவ்வளவு பிரஷர் இருந்துச்சு. நான் விடல அவனை தூக்கி குண்டாசல் போட்டான்னு சொல்ல பார்ப்போம். சும்மா சின்ன தகராறு பண்றவன், ரோட்ல நின்று வந்து வம்பு இழுக்கிறவன், கஞ்சி அடிச்சு நிக்கிறவன், திரும்ப அவன் மேல போட்டு ஒரு லிஸ்ட் கணக்கு வேற போலீஸ்க்கு வந்து ஒரு மாசத்துல இத்தனை பேரை பிடிக்கணும், இத்தனை பேரை சிறைப்படுத்தணும் ஒரு கணக்கு வேற கொடுக்கும். அதுக்காக எவன் மேல போட்டாங்க கேஸ் திரும்ப அவனை போட்டு அவனை பெரிய ஆளா இவங்க ஆக்கி விட்டுருவான். ஐயா அந்த மேல 30 கேஸ் இருக்கு, 20 கேஸ் இருக்கு. அது பூரா பொய் கேஸ். அவனுக்கு அது சம்பந்தமே இருக்காது. அவனுக்கு அது ஒரு கிரெடிட் ஏறும். நான் யார் தெரியுமா இத்தனை கேஸ் அவன் காலத்தை தூக்கிட்டுவான். அந்த மாதிரி எளிய மக்களை நசுக்கி நம்முடைய ஆளுமையை நிலைநாட்டக்கூடிய ஒரு பொது புத்தி